ஐம் சாரி பாரதி. ஐம் ரியலி சாரி. வாவ், இந்த காஸ்டியூம்ல நீ ரொம்ப அழகா இருக்க பாரதி. ஓகே ஓகே, முதல்ல பாலை குடிக்கலாம். கொண்டு வந்து வச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆறி போயிடும். ஓகே, இந்தா குடி. யாரும் வேண்டாம்னா? உனக்கு? மை காட், எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு பால்னாலே அலர்ஜி. ஓ, எனக்கு இந்த மில்க் ப்ராடக்ட், அதான் இந்த பாதாம், காஜு, பால்கோவா, மில்க் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் நீ ஏன் மில்க் ஸ்வீட் மாதிரி இருக்க. குடி. எப்பவும் ரெகுலர் பால் குடிப்ப, இப்போ ஃபர்ஸ்ட் நைட் பால், அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பிரியா வாழ்க்கைதான் இப்படி ஆயிடுச்சு, நீயாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கணும்னு. எங்க அப்பாவே எனக்கு குழந்தையா பொறுப்பாருன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சீக்கிரமா நடக்கணும் பிரதீப். அதுக்கப்புறம் நீ, நான், பையன். பிரதீப், எனக்கு தூக்கமா வருது. கரைஞ்சிருக்க. யார் வேலையா இருக்கும்? நமக்கு பால் கொண்டு வந்தது அத்தை தானே, அப்புறம் எப்படி இதை மாத்திர? யாரும் ஏதோ செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிக்கிறேன். என்ன என்ன லுக்கு கீர்த்தனா? உனக்கு இப்போ இந்த நிமிஷம் ஒரு சின்சியர் சீரியஸ் அட்வைஸ் பண்றேன். என்னன்னு யோசிக்கிறியா? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. நைட் எல்லாம் தூக்கமே இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சா? இனிமேதான் நான் யாருங்கிறத அவ தெரிஞ்சுக்க போறா. எந்த அத்தை வாயால நம்மள வெளியில போக சொல்லி அவளை இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க சொன்னாங்களோ, அதே அத்தை வாயால அவளை வெளியில போன்னு சொல்லி இந்த வீட்டை மறுபடியும் ஆட்சி செய்வா இந்த கீர்த்தனா. பாரதி, அதுக்குள்ள குளிச்சு முடிச்சு பூஜை பண்ணிட்டியா? உன்னை பார்த்தா மொத்த மகாலட்சுமி கடாட்சமும் இப்பவே வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. பிரதீப் ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. சொல்ல போனா என் மனசுக்குள்ள அவளை பத்தி ஏதேதோ தப்பு கணக்கு தான் போட்டு வச்சிருந்தேன். பாரதி முதல்ல பார்த்தப்ப கூட அந்த அளவுக்கு எனக்கு ஈடுபாடே வரல. ஆனா கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என் மருமக. இவ குணத்தால, அன்பால நான் வச்சிருந்த எல்லா அபிப்பிராயத்தையும் இவ மாத்திட்டா. என்ன அத்தை நீங்க திடீர்னு லவ் பண்றேன்னு சொன்னா யாரா இருந்தாலும் டென்ஷன் ஆகதானே செய்வாங்க. நீங்க பெரிய மனசோட பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை இருங்க, நான் கிச்சன் போய் டிஃபன் ரெடி பண்றேன். நீ மட்டும் தனியாவா? நானும் வரேன். குடுமா, நான் கொண்டு போய் வச்சேன். லக்ஷ்மி, போன் அடிக்குது, எங்க போயிருக்க நீ? யாரு கால் பண்றாங்க? மாமா ஏன் இப்படி நடந்துறாரு? ஹலோ, எங்க இருக்க? அம்மா உன்னை பார்க்கணுமா, உடனே வீட்டுக்கு வா. இப்ப எப்படி வர முடியும்? நான் மத்தியானமா வரேன். இப்போ உடனே வர முடியுமா முடியாதா? சரி சரி,
நான் உடனே வரேன். நீ போன வை, நான் உடனே கிளம்பி வரேன். வா வா. உனக்கு பேசாம பாரதின்னு பேர் வச்சதுக்கு பதிலா ரதின்னு பேர் வச்சிருக்கலாம். கரெக்டா இருந்திருக்கும். ஆமா, எங்க அம்மா கிட்ட சஜஷனை கொடு. நான் எதுக்கு அங்க சொல்ல போறேன்?